திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 236, அதிகாரம் புகழ். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் முத்தமிழை காக்க வந்த மெய்த்தமிழ் புலவர். சிறந்த தமிழ் புலவரான மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் முறையாக தமிழ் பயின்றவர். அயராது பாடுபட்டு அருந்தமிழ் நூல்களான பத்துப்பாட்டு, குறுந்தொகை, பதிற்றுப்பத்து, பரிபாடல், சிந்தாமணி போன்ற செவ்விலக்கியங்களை ஓலைச்சுவடிகளிலிருந்து அச்சுக்கு கொண்டு வந்த பெருமைக்குரியவர். அக்காலத்தில் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டிருந்த இந்நூல்களின் அருமை பெருமை தெரியாமல் அவற்றை காலத்திற்கும் கரையானுக்கும் இரையாக்கி வந்த தமிழர்களை தட்டி எழுப்பி தமிழ் இலக்கியங்களின் பெருமையை உலகிற்கு உணர்த்தினார். தமிழ் மீது கொண்டிருந்த தீராத காதலால் ஓலைச்சுவடியில் இருந்த நூல்களை அச்சுக்கு கொண்டு வர தீர்மானித்தார். அக்காலத்தில் அது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. இருப்பினும் விடாமுயற்சியுடன் செயலில் இறங்கினார். பல பிழைகளை நீக்கி பொருள் புரியாத செயல்களுக்கு பல்வேறு உரைகளை ஆராய்ந்து எழுதினார். அவற்றை அச்சேற்றுவதற்கு ஏராளமான பொருட்செலவும் நேரமும் தேவைப்பட்டது. ஆகையால் தனது வாழ்நாள் முழுவதையும் இப்பணிக்காகவே அர்ப்பணித்தார். ஊர் ஊராக தமிழ் ஓலைச்சுவடிகளை தேடி அலைந்து சேகரித்தார். பல தமிழ் அன்பர்களின் நிதி உதவியுடன் அந்த நூல்களை அச்சிட்டார். அதோடு நிற்காமல் தனது குருவான மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மீனாட்சி சுந்தரம் சரித்திரம் என்ற பெயரில் எழுதி வெளியிட்டு குருவுக்கும் பெருமை சேர்த்தார். இவரது தமிழ் தொண்டை பாராட்டிய ஆங்கிலேயர்கள் மகோபாத்தியாய பட்டம் வழங்கி சிறப்பித்தனர். அந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற சொற்தேரின் சாரதியான சுப்பிரமணிய பாரதி, இந்த தொல்லுலகில் தமிழ் மொழி வாழும் காலம் வரை இவரது புகழ் நீடிக்கும் என்று பொருள்பட புதிய மலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவோர் வாயில் துதியறிவாய், அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய், இறப்பின்றி துலங்குவாயே என்று புகழ்ந்து பாடினார். 80 ஆண்டு காலம் வாழ்ந்து இரவா புகழ் பெற்ற உவேசா அவர்கள் 1942ஆம் ஆண்டு இம்மண்ணுலகில் இருந்து மறைந்தார். உவேசா அவர்கள் தோன்றிராவிட்டால் தமிழர்களின் 2000 ஆண்டு பெருமை காலம் என்னும் கடலில் மூழ்கி காணாமல் போயிருக்கும். பிறந்தால் புகழ் உண்டாகுமாறு வாழ்தல் வேண்டும். அப்புகழை பெற முயலாதவர்கள் பிறவாதிருத்தலே நல்லது என்பதை தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். புகழில்லாத வாழ்க்கை இழுக்கு, புகழுடைய வாழ்க்கையே சிறப்பு